Hello all, வணக்கம். I am Dr. Jansi, IVF consultant. So most common questionsல one more question வந்து பாலிப் பற்றி கேட்பாங்க. இப்போ எனக்கு ஒரு பாலிப் இருக்குது டாக்டர். பாலிப் அப்படின்னா எண்டோமெட்ரியம் இருக்கு இல்லையா, அந்த கர்ப்பப்பையோட லைனிங்கில் வர ஒரு சின்ன சத வளர்ச்சி, ஓகேங்களா? ஸோ இந்த பாலிப் இருந்தால் நான் வந்து கரு வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. இந்த பாலிப்போட சைஸை பார்க்கணும். சைஸ் வந்து 1.5 சென்டிமீட்டர் கீழே இருந்ததுன்னா நம்ம இது வைக்கலாம், கரு வைக்கலாம். பட் தட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் கன்சல்டன்ட் வந்து, ஏன்னா அதோட பொசிஷன் பொறுத்து கூட வந்து ஒரு சில நேரம் அந்த பாலிப் கூட டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அதை எடுத்துகிட்டு பண்ண வேண்டியிருக்கும். பட் 1.5 சென்டிமீட்டர் ஒரு சில நேரம் நம்ம அப்படியே விட்டுடுவோம். ஸோ 1.5 சென்டிமீட்டர் கீழே இருக்கான்னு பாருங்கள். அதே மாதிரி 1-2 இருந்ததுன்னா ஓகே. பட் மல்டிபிள் பாலிப்ஸ் இருக்கும் பொழுது நம்ம கரு வைக்கிறது நல்லதில்லை. ஸோ மல்டிபிள் பாலிப்ஸ் மோர் தென் 1.5 சென்டிமீட்டர் கரெக்டாக நம்ம அந்த கரு வைக்கிற இடத்துல இருக்குது அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம கரு வைக்கிறது பெட்டர், ஓகேங்களா? So all the best.